பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த புது கிருபை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்படி 1வது அதிகாரம் 34வது வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருடைய மகிமை இப்படியாக இருக்கும், அவருடைய ஊழியம் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவை குறித்து மகிமையான காரியத்தை தூதன் சொல்லும் பொழுது மரியாளுக்கு அதே ஒரே ஆச்சரியம். இது எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ளே உண்டானது. காரணம், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை குறித்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாறும் என்று தேவன் உங்களோடு உங்களுடைய நன்மைகளை பேசும் பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பேசும் பொழுது, உங்களுக்கு இந்த நாட்களிலே இந்த மரியாள் சொன்னது போல இது எப்படி ஆகும் என்கிற நிலைமை உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு நிகழ்வாக ஒரு சாட்சியை அவளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே அவள் விசுவாசிக்கிறாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய அந்த பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி சொன்னாள். அவள் அந்த வார்த்தையை கேட்டவுடனே சந்தோஷப்பட்டாள். அதனால் தூதன் பேசின வார்த்தையை கேட்டவுடனே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். 38வது வசனத்திலே, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கவனியுங்கள். தேவன் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களை கவனியுங்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற தாழ்மையை பார்க்கிறோம். தேவன் மகிமையான காரியத்தை உன் மூலம் செய்ய போகிறார். மகிமையான ஒரு அனுபவம் உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது. உன்னதமானவருடைய ஆமீன் நிழல் உன் மேலே படப்போகிறது. நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு உன்னை கையிலே தேவன் எடுத்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை அவள் கேட்டவுடனே அவள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கவனிங்கள். அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். நாமும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமேயானால் தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். இந்த நாளிலும் நாம் இன்னும் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, எனக்கு ஒரு வருமானம் இல்லையே, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆகும் என்று மரியாள் சொன்னது போல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்கிற தேவனுடைய வார்த்தை உங்கள் காதுகளுக்கு வரும் பொழுது, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தை உங்கள் காதுக்கு வரும் பொழுது, மரியாள் சொன்னது போல உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்கிற சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாகலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தூதன் சொன்னது போல இன்றைக்கும் உங்கள் செவிகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் புருஷன் சந்திக்கப்படுவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகலாம்.
நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிப்பீர்கள் என்கிற வார்த்தை உங்களுக்கு உண்டாகலாம். நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள், நீங்கள் தேவனுக்காக பயன்பட போகிறீர்கள் என்கிற வார்த்தை உங்கள் செவியில் வரும் பொழுது நீங்கள் இது எப்படி ஆகும் என்கிற சிந்தையோடு இருக்கலாம். உங்களால் முடியாது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு தாவீதுக்கு சொன்னது போல உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கலாம். நிச்சயமா உனக்கு ஒரு வீடு தருவேன். தாவீது வனாந்தரங்கள் எப்பொழுது அலைந்து கொண்டிருக்கும் பொழுது மீகாவை கொண்டு பேசின ஒரு காரியம்தான் அது. அந்த சூழ்நிலையிலே நிலையான வீட்டை உனக்கு கர்த்தர் தருவார் என்கிற அந்த வார்த்தை உங்களுக்கும் ஒருவேளை உண்டாயிருக்கலாம். உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் தருவார். நீங்கள் சொல்லலாம், எனக்கே இருக்கிற கடன் இன்னும் மாறவில்லை, என்னுடைய வருமானம் கொஞ்சம், இது எப்படி ஆகும் என்று யோசிக்கலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு நிரந்தர மாத வருமானம் கர்த்தர் தரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் இது எப்படி ஆகும், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கவில்லையே, எனக்கு இன்னும் வேலை இருந்தால்தானே மாத ஒரு வருமானம் வரும் என்று நீங்கள் புலம்பலாம். அன்பு தேவ பிள்ளைகள், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் செவிகள் கேட்கும் பொழுது இது எப்படி ஆகும், ஏன் நிலைமையே இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அந்த வார்த்தைக்கு ஒரு சாட்சியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதற்கு அடையாளமாக ஒரு நிகழ்வை மரியாளுக்கு கர்த்தர் சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அந்த 36 பார்க்கிறோம். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இதுதான் உனக்கு ஒரு அடையாளம். பல வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நிறைவேறும் என்பதற்காக நமக்கு முன்பாக சில சாட்சிகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சில அற்புதங்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். மரியாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அவளுடைய இனத்தாள், அவளுடைய உறவின் முறைமையின்படி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், முதிர் வயது ஆகியும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை என்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் இனத்தாள் ஆகிய அந்த எலிசபெத் இப்பொழுது அவர் கற்பம் தரித்திருக்கிறார், அவளுக்கு இப்பொழுது 6 மாதம் என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்வை, ஒரு அடையாளத்தை தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த முதிர் வயதிலே அவளை கற்பந்தரிக்க வைத்து செய்த தேவன் வாழ்க்கையிலும் செய்கிறதற்கு லேசான காரியம். அதைத்தான் 37 சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆபிரகாம் அந்த தள்ளாடுகிற வயதிலே, முதிர் வயதிலே, 100 வயதிலே குழந்தை அணைத்து கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது எப்படி ஆகும்? இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனை மாறும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேசத்தில் பொருளாதார சில நெருக்கடிகள், பிஸ்னஸ் சரியாக அநேகருக்கு நடப்பதில்லை, வருமானங்கள் குறைப்பட்டிருக்கிறது, என்ன செய்வோம் என்கிற கேள்விக்குறியோடு அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் சில செய்திகள், இன்னும் லாக்டவுன் வருமோ, இன்னும் நம்முடைய தொழில்கள் முடங்கிருமோ என்கிற எண்ணத்திலே அநேகர் இருக்கிறார்கள். என்னுடைய வேலைகள் முடங்கிவிடுமோ, என்னுடைய மாத வருமானத்திலே மாற்றம் வருமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு அநேகர் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகள், நீ பயப்படாதே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது எப்படி ஆகும், எப்படி ஆகும் என்று யோசித்து நீங்கள் மண்டையை குழப்புகிறதை விட விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். விசுவாசிங்க. இந்த மரியாள் சொன்னது போல, ஆமென், என் தேவனுடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொல்லி அவள் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறாள். இன்றைக்கும் நாமும் ஆசீர்வாதங்களை பெறும்படியாய், நன்மைகளை பெறும்படியாய் ஆண்டவர் எப்படி அந்த மரியாளுக்கு ஒரு நிகழ்வை அவர் சொல்லி
தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எலிசபெத் சகரியா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சாட்சியாக இங்கே மரியாள் இடத்துல சொல்லுகிறாரே, முதிர் வயதில் இருக்கிற அவள் கற்பம் தரித்து இப்பொழுது அவளுக்கு 6 மாதம் ஆகியிருக்கிறது என்று சொல்லி, அதே போல் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கு முன்பாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். பூர்வ காலம் முதலே நம்முடைய பிதாக்களை அதிசயமாய் நடத்தினார். ஆண்டவர் முற்பிதாக்களை அதிசயமாய் வழிநடத்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் வழி நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விதத்தில் நமக்கு வாசிக்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் 17வது வாசகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவன் பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், பூமியில் இருக்கிற எல்லா அண்ட சராசரங்கள், எல்லா நீர்நிலைகள், மலைகள், ஊரும் பிராணிகள், அதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசி. அன்பு தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற நிகழ்வு எதற்காக கர்த்தர் அதை சொல்லுகிறார் என்று சொன்னார். சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது எப்படி ஆகும் என்று சொல்லி, அதான் தீர்க்கதரிசி சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு அவரால் செய்யக்கூடாத, உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். தேவன் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். யாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு அவரால் முடியும். யாருக்கு வேணாலும் சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த தேவனால முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உங்களுடைய சரீரத்திலே ஒரு அற்புதத்தை செய்வதற்கு இயேசுவுக்கு லேசான காரியம். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூட பண்ணுகிறதை விசுவாச கண்களினாலே பார்த்து அறிக்கை பண்ணுங்கள். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நாம் யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் மிகவும் நேசித்த லாசரு மரித்து போய்விடுகிறார். இயேசு இப்பொழுது லாசரு மரித்த அந்த கிராமத்துக்கு வருகிறார். அவன் எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் 33. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில கலங்கி துயரம் அடைந்தார். நாம் அழுகிறதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. ஜபத்திற்கு நாம் பல முறைகளை பயன்படுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம், கைகளை கூப்பி ஜபிக்கிறோம், முழங்கால் படிட்டு ஜபிக்கிறோம், எழுமி நின்று ஜபிக்கிறோம், ஆலயத்தில் சென்று ஜபிக்கிறோம், தனியாக ஜபிக்கிறோம். சிலர் இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே தனித்திருந்து ஜபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் பிந்தி தனித்திருந்து அவர் மலைகளிலே ஜெபித்தாரோ, அதே போல இன்றைக்கும் அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சியை கவனிக்க நீங்கள் யாராவது தனி ஜெபம் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா? இன்றைக்கே நீங்கள் தனியாக ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நிலையான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு பேசி பழகும் பொழுது தேவனும் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தரிசன வழியாய் பேசுவார், வசனத்தின் மூலம் பேசுவார். தேவ மனுஷனாகிய மோசே இடத்திலே ஒரு மனிதன் முகமுகமாய் பேசுவது போல தேவனும் மோசையும் பேசினார்கள். தேவன் இன்றைக்கும் பேசுகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ ஜெபத்தினுடைய ஒரு பகுதி தான் ஜெபத்தில் கண்ணீர் விடுகிறது. இந்த மரியாள் அழுகிறதையும் மற்ற யூதர்கள் அழுகிறதையும் பார்த்து கொண்டு இயேசு அப்படியே ஆவிலே கலங்குகிறார். 36 அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். உண்மையிலே இயேசு லாசரு குடும்பத்தை சிநேகித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் இவர்களும் இயேசுவை அதிகமாய் நேசித்தார்கள். நீங்கள் அதிகமாய் இயேசுவை நேசிக்கும் பொழுது இயேசுவும் அதிகமாய் உங்களையும் நேசிப்பார். ஆமென். கீழே நான் வாசிக்கும் பொழுது அதை அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். உடனே இந்த மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல இருந்தவர்கள்லாம் சொல்றாங்க, இவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தாரே, குருடர்களை பார்க்க செய்தார், இவனை சாகாமல் பார்த்திருக்கலாமே. பல வேளையிலே நாமும் இப்படித்தான் பலவிதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம். அநேக வார்த்தைகளினாலே அலட்டி கொண்டே இருப்போம். ஆனால் தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். தேவன் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். லாசரு எங்கே வைத்திருக்கிறீர்கள்? வந்தவுடனே அந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். ஆனால் இவனுடைய அந்த லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாள் சொல்லுகிறாள், இப்பொழுது நாருமே மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி. ஆனால் இயேசு அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் இவங்க வீட்டிற்கு இயேசு சென்று அநேக போதனைகளை பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய செவியிலும் இந்த வார்த்தை இன்றைக்கு தொனிக்கிறது. மார்த்தாள் இடத்துல சில நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தர் சொன்னது போல இன்றைக்கும் நமக்கும், ஆமென், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக நடக்கும். தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு மேல இருக்கிற உங்கள் விசுவாசத்தை அவர் உற்று கவனிக்கிறார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாட்களில் விசுவாசத்தோடு முன்னே செல்லுங்கள். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார்.
என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசிங்க. அன்றைக்கும் தீர்க்கதரிசி சொன்ன போல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், அவை தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிற வார்த்தையை விசுவாசித்தார்கள். வாய்க்காலை வெட்டினார்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் முன்னே செல்லுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் தொழிலில் மற்றவங்க தங்களுடைய சொந்த உழைப்பை, தங்களுக்கு இருக்கிற திறமைகளை நம்பி முன்னே போகலாம். தேவ பிள்ளைகள் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் தினசரி மன்னாவை கொடுத்த தேவன் தான் என்னுடைய தேவன். எனக்கு வேண்டிய மன்னாவை ஆண்டவர் அனுதினம் தருவார். விசுவாசிங்க. எனக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் அனுதினம் தருவார். எனக்கு வேண்டிய பலனை கர்த்தர் அனுதினமும் தருவார். விசுவாசிங்க. உங்கள் தொழில் ஸ்தலத்தை ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நீங்கள் விசுவாசிங்க. உழைக்கிற சகோதரர்கள், எனக்கு 6 நாளும் கர்த்தர் வேலையை தருவார். விசுவாசிங்க. அதிசயமாக நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவன். சதா காலமும் நம்மளை நடத்துவார். ரொம்ப நல்ல தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். நம்பினோரை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அப்படின்னால்தான் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிங்க. என் சூழ்நிலைகள் மாறும், என் தோல்விகள் ஜெயமாய் மாறும், என் நெருக்கங்கள் மாறி நான் ஒரு விசாலத்திலே கடந்து செல்வேன். கர்த்தர் நடத்துகிற எல்லா விதங்களுக்காய் நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை பின்பற்றுங்க. ஒரு நாள் முறுமுறுக்காதுங்க, ஒரு நாள் சோர்ந்து போகாதுங்க. சந்தோஷமாய் முன்னே செல்லுங்கள். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மரித்து 4 நாளான லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். நாம் இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது விசுவாசிகளுடைய பட்டியலை போடப்பட்டிருக்கிறது. அப்படி 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காணாத ஒரு காரியத்தை முழுமையாய் நம்புகிறதான் விசுவாசம். காணலை, இன்னும் நம்முடைய கண்ணுக்கு தென்படலை. ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய கண்ணுக்கு என்ன தென்படலை, ஆனால் அதை விசுவாசிக்கிறதான் விசுவாசம். 6வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக முடியாது, தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார்களோ, முதல்ல அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறார், நம்மளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மளை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற விசுவாசம் முதல்ல நமக்கு வேணும். யார் என்னை கைவிட்டாலும் என்னை அவர் கைவிட மாட்டார். நான் தூங்கினாலும் இரவும் பகலும் என்னை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இளைப்படையாத தேவன், சோர்ந்து போகாத தேவன், மாறாத தேவன், மறவாத தேவன், கைவிடாத தேவன். அப்போ முதல்ல தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். 2வதாக அங்கே வாசிக்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற அன்பு தேவ பிள்ளையே, அநேகர் குடும்பமாய் கர்த்தரை தேடுகிறார்கள். தினமும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தினமும் ஆலயங்களில் சென்று ஜபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்.
குடும்பமாய் தினமும் ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது முக்கியமாய் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தினமும் ஆலயத்துக்கு போகிறீர்களே, தினமும் குடும்பமாய் ஜெபிக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரை தேடுகிற எனக்கு பலன் அளிப்பார், ஆண்டவரை தேடுகிற என் குடும்பத்துக்கு பலன் அளிப்பார், கர்த்தரை தேடுகிற சபைக்கு கர்த்தர் நன்மையை செய்வார், சோதனைக்கு விலக்கி காப்பார், தீமைக்கு விலக்கி காப்பார். கர்த்தரை தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம மேல வந்து இறங்கும். ஆண்டவரை தேடுகிற எனக்கு பலன் அளிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் வேண்டும். பிரைஸ் காட். ஆண்டவரை தேடுகிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் அப்படின்னாலே மனுபுத்திரர்லே இந்த கோடிக்கணக்கான மனுஷர்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை நம்புகிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளோ பெரிதான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆமாம், யோசேப்போடு கூட இருந்தார், அவனுக்காக நிறைய நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஆமாம், இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக அநேக நன்மைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாக்குத்தத்த தேசத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்தாரோ, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாம கரைக்கு வந்த சீஷர்களுக்கு சூடாக என் தேவன் மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் உணவுக்காக. இதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் அநேக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான தேசம். இங்கு உஷ்ண காலத்திலே மனுஷன் வெளியிலே போக முடியல, வாழ முடியல. அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணம், குளிர் அநேகருக்கு ஒத்து போகலை. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நல்ல தேசம், இளைப்பாறுதலின் தேசம், முறுமுறுப்பில்லாத தேசம், வாக்குவாதம் இல்லாத தேசம். கண்ணீர் இல்லை, அங்கு புலம்பல் இல்லை, அங்கு பசி இல்லை, அங்கு அழுகை இல்லை. அழகான ஒரு தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இது எப்படி ஆகும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிங்க. என் தேவன் எப்படி எனக்கு ஒரு வீட்டை தருவார், என் தேவன் எனக்கு எப்படி ஒரு வேலையை தருவார் என்று உங்களுடைய பல சூழ்நிலை குறித்து நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிங்க. ஆண்டவரை தேடுகிற எனக்கு அவர் பலன் அளிப்பார். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற அன்பு சகோதரனே, உண்மையாய் கர்த்தரை தேடுகிற அன்பு சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அவர் உண்டு, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரியாளிடத்தில் அதான் ஒரு நிகழ்வை, ஒரு சாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறார். பாருவோம், இனத்தாளாகிய எலிசபெத் முதிர் வயதில் மலடியா இருந்த அவள் இப்பொழுது கர்ப்பமா இருக்கிறார். அவளுக்கு 6 மாதம். இந்த நிகழ்ச்சியை கேட்டோடனே மரியாளுக்கு ஒரே விசுவாசம், ஒரே சந்தோஷம். அதான் உடனே சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. பிரைஸ் காட். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. தேவ பிள்ளையே, எத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். மரண படுக்கையிலிருந்து அநேகருக்கு கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார். மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. இன்னும் 1 வருடம் தான், இன்னும் 2 வருடம் தான் சொன்னவர்களுக்கு கர்த்தர் தீர்க்காயுசை கொடுத்து நடத்துகிறாரு. இந்த குடும்பம் முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்று சொன்ன எத்தனையோ பேரை ஆண்டவர் அதே இடத்துல உயர்த்தி வைத்த நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். பரிசுத்த வேதாகமத்திலே எத்தனை தனிநபருடைய சாட்சி இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயரில் நான் வாசிக்கணும்னா ஆபேல், ஏனோக்கு, நோவா,
ஆபிரகாம், முற்பிதாக்கள், நியாயாதிபதிகள், அவங்களெல்லாம் எடுத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பயன்படுத்துவார். விசுவாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள், என் தேவன் எங்களை ஒன்றுமில்லாமையிலிருந்து உயர்த்தினார் என்று வாய்களை திறந்து அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை நம்முடைய செவிகள் கேட்டிருக்கிறது. மரியாளிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடுவோமா? பிரைஸ் காட். அன்பின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை கவனித்து இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை, பலகீனம், தரித்திரம், அதன் மத்தியிலே ஒரு ஆசீர்வாதத்தை விசுவாசிப்பது இது எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன், ஓ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதே. ஒன்றும் இல்லாமல் இந்த சகலத்தை வரவழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் தொடப்படுவார்களாக. தரித்திரத்தில் இருக்கிற குடும்பங்களுடைய தரித்திரங்கள் மாறட்டும் தகப்பனே. வேதனையின் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனையின் கண்ணீர் மாறட்டும். ஒரு செழிப்பான இடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உண்டு, அவரை தேடுகிற எனக்கு அவர் பலனளிப்பார் என்கிற விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நிறைவாய் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இம்மையிலும் மறுமையிலும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் சுதந்தரிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.